கேள்விப்பட்டிருக்கீங்களா? பூமர்கள் என்ன? யாராவது அட்வைஸ் அளவுக்கு அதிகமான அட்வைஸ் பண்ணா பூமர்கள் மாட்டாங்க. இப்போ பார்த்தாலும் அதாவது இலவசமா அட்வைஸ் கொடுக்குறவங்கள என்ன சொல்லுவாங்கன்னா பூமர்கள்னு சொல்லுவாங்க. பூமர்கள் சொல்லுவாங்க. அது சும்மா சொல்றதில்லை. அது மாத்திரமல்ல, எங்கள் காலத்தில் நாங்கள்லாம் எப்படி இருந்தோம்னு எவ்வளோ ஆரம்பிச்சாங்கன்னா டே பூமர்கள் வராதா விட்டுருவா தூரா போய் சொல்லுவாங்க. எதுக்கெடுத்தாலும் எங்கள் காலத்தில் எதுக்கெடுத்தாலும் எங்கள் காலத்தில் உங்களுக்கெல்லாம் ஒரு காலமா இன்னைக்கு யூத் நீங்க எல்லாம் ஒரு வார்த்தை வாழ்ந்தீங்களா அப்படின்னு ஜென்சி இன்னைக்கு சொல்றாங்க. பூமர்கள் கேள்விப்பட்டீங்களா? அதெல்லாம் நம்ம பேசணும் இல்லையா? அது சும்மா இல்லை, அது உண்மை. நல்லா கவனிங்க. இந்த ஜென்ரேஷன் சொல்ற பாருங்க. இப்பொழுது ஃபர்ஸ்ட் 1928 இருந்து 45 வரைக்கும் கடந்த 100 வருஷமா சொல்லுகிறேன். உலகத்தில் இருக்கிற ஜெனரேஷன் பிரிச்சாங்க. ஏன் பிரிச்சாங்க தெரியுமா? டெக்னாலஜியை பொறுத்து பிரிச்சாங்க. அவங்க வாழ்ந்த வாழ்க்கையை பொறுத்து பிரிச்சாங்க. 1928 இருந்து 45 வரைக்கும் இருக்கிற ஜெனரேஷன் வந்து அமைதி ஜெனரேஷன் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? சைலண்ட் ஜெனரேஷன். நம்ம யாரை குறித்து பேசணும் தெரியுமா? டாப்ல மட்டும்தான் பாருங்க ஜென்சி. அதை குறித்து இன்னொரு ஒரு ஜெனரேஷன் இருக்கு. அது என்ன ஜெனரேஷன் தெரியுமா? ஜெனரேஷன் ஆல்பா. இந்த சண்டே கிளாஸ் தான் போயிட்டு பாருங்க. சண்டே கிளாஸ்க்கு அது என்ன இது? ஆல்பா. நான் ஜென்சிக்கே வந்து இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு சொன்னேன். ஆல்பா வந்துச்சுன்னா முடிஞ்சு போச்சு. ஆல்பா எப்போ முடிஞ்சு தெரியுமா? ஜெனரேஷன் 2025 இன்றைக்கு முடியுது. இந்த வருஷம் முடியுது. இந்த வாரம் இந்த வருஷம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அடுத்த வருஷம் தான் குழந்தை பெற்றீங்க இல்லையா? அது ஜெனரேஷன் பீட்டா. அது 25 இருந்து 39 வரைக்கும் போகுமா? அந்த ஜெனரேஷன் நீங்க எப்படி வளர்க்க போறீங்களோ நமக்கு தெரியாது. சரி இருக்கட்டும், நம்ம சீக்கிரமா வந்து வேத வசனத்துக்கு போகணும். இது ரொம்ப முக்கியமான செய்தி, புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி. ஒவ்வொரு சபையும் ஆரம்பிக்கணும். சைலண்ட் ஜெனரேஷன் 1928 இருந்து 45 வரைக்கும். அதுக்கு ஏன் சைலண்ட் ஜெனரேஷன் வச்சாங்கன்னா, முதல் உலக போர் முடிஞ்ச உடனே உலகம் வந்து ஒரு கன்ஃபியூஸ்ல இருந்தது. அமெரிக்காவில் ஒரு எக்கனாமிக் டிப்ரெஷன் வந்தது. பணம் கிடையாது, சோறு கிடையாது, கம்பெனி வேலை எல்லாமே. அந்த 100 வருஷத்துக்கு முன்பாக நான் சொல்லுகிறேன். இன்னைக்கு நம்ம 2025 இல்லையா? 100 வருஷம் அப்படியே பின்னால போங்க. இந்த காலகட்டம், அந்த நேரம், அந்த நேரத்தில் பிறந்த மக்கள் என்ன மக்கள்னு சொல்லுவாங்க? சைலண்ட் ஜெனரேஷன். அவங்க ஒண்ணுமே பண்ணல, ரொம்ப சைலண்டா இருந்தாங்க. கரெக்டா இந்தியாவில் அந்த நேரத்தில் வந்து சுதந்திர போராட்டம் இருக்கு. ஸோ மக்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க தெரியும். ஸோ அந்த ஜெனரேஷன், ஒவ்வொரு ஜெனரேஷனுக்கு ஒரு 15 வருஷம் அந்த ஜெனரேஷன் சொல்லுவாங்க. அடுத்த ஜெனரேஷன் என்ன அப்படின்னா 46 இருந்து 64 பிறந்தவங்க. எங்க பார்க்கலாம்? 64க்குள்ள பிறந்தவங்க கையை தூக்குங்க. 1964க்குள்ள இருக்கிறதுல பூமர் அப்படின்னு சொன்னா 45 இருந்து செகண்ட் வேர்ல்டு வார் முடிஞ்சுதான். செகண்ட் வேர்ல்டு வார் முடிஞ்ச உடனே அவங்க வந்து கல்யாணம் பண்ணிக்க ஆரம்பிச்சாங்க. அவங்க வாழ்க்கையை என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்போ பசன்னு பிறந்த பிள்ளைகள் எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா பூமர் அப்படின்னு சொல்லுவாங்க. பூமர் அப்படின்னா சீக்கிரமா வளர்வது. பூமருக்குன்னா நம்ம இப்படி நினைக்கிறோம் இல்லையா? பூமர்கள் மட்டும் கனமானவர் முத்தானவர் கிடையாது. பூமர் அப்படின்னா தேவையில்லாம அட்வைஸ் சொல்றவர்.